சில நேரங்களில் கோவில்களில் நமக்கு மாலை அணிவிக்கிறார்கள், சில சடங்குகளில் நமக்கு மாலை அணிவிக்கிறார்கள். அவற்றை சிலர் வீட்டிற்கு வந்த பிறகு சுவாமிக்கு போடுகிறார்கள், சிலர் எங்காவது போடுகிறார்கள். இதில் எது சரியானது குருஜி? தெய்வங்களுடன் நம் உறவுகளை நாம் நிர்வகிப்பதில் இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி சம்பந்தப்பட்ட சற்று விரிவான பதில்களை நாம் கேட்டு வைத்துக் கொண்டால் அது நமக்கு பல இடங்களில் பலவிதமான முக்கிய நன்மைகளை செய்யக்கூடியது என்பதால் இந்த கேள்விக்கு சற்று விரிவாகவே பதிலை பார்ப்போம். அதிலும் கோவில் மாலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கோவில் பிரசாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கோவிலில் கொடுக்கப்படும் காணிக்கைகள், அதாவது உண்டியலில் செலுத்தப்படும் காணிக்கை, அர்ச்சகருக்கு தட்டில் வைக்கப்படும் காணிக்கை, இவைகளை பற்றிய சில முக்கியமான கருத்துக்களையும் நாம் அறிந்து வைத்திருப்பது மிகவும் நமக்கு நன்மை செய்வது. அதனால் இந்த பதிவினை முழுமையாக பார்த்து வைக்கவும் மிகுந்த நன்மையை செய்வது. ஆகட்டும், பதிலுக்கு வருவோம். அதாவது இங்கே நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். ஒரு நபருக்கு அவருடைய நண்பர் அல்லது இன்னொருவர் கொடுத்த ஒரு பரிசினை மீண்டும் அவருக்கே பரிசாக கொடுக்க முடியாது, வாங்கியவர். உண்மைதானே? அப்படியேதான் ஒருவருக்கு தெய்வம் கொடுத்த பரிசு, மாலை, விபூதி, பிரசாதங்கள் போன்ற அன்ன போஷானங்கள் அல்லது வேறு எதுவானாலும் சரி, அவைகள் தெய்வம் நமக்கு பரிசளித்த பிறகு அந்த தெய்வத்திற்கே நாம் மீண்டும் அதனையே கொடுக்க முடியாது, அர்ப்பணிக்க முடியாது. அது சிறப்பு இல்லை. ஏனென்றால் அந்த விஷயம் தெய்வத்திற்கும் அவருக்கும் இடையில் ஏற்கனவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்லது வஸ்து அல்லது பொருள் என்று கணக்கில் வந்துவிட்டது. அதனால் அந்த பொருளை, அந்த விஷயத்தை வாங்கியவர் கொடுத்த தெய்வத்திற்கு திரும்ப கொடுப்பது சிறப்பு அற்ற செயல், ஒரு நாகரீகம் அற்ற செயல், கௌரவிக்காத செயல், வருத்தம் தரும் செயல். அதனால்தான் நம்முடைய பண்பாட்டில் ஒரு வழக்கம் உள்ளது. என்னவென்றால், நாம் ருசித்த அனுபவித்த ஒரு உணவுப் பொருளை தெய்வத்திற்கு அளிப்பது இல்லை, அர்ப்பணம் செய்வது இல்லை. உண்மைதானே? இந்த காரணத்தினால்தான் முதலில் நாம் அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும், அவருக்கு முதல் மரியாதையை காட்ட வேண்டும். அதிலிருந்து அவருக்கு தேவையானதை அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் அங்கே மீதி வைத்ததை நாம் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறோம். அதற்குதான் அப்பொழுது பெயர் பிரசாதம், அவருடைய அருள் என்று ஆகிறது. இந்த மனப்பான்மைதான் நாம் அவருக்கு செய்யும் கௌரவம். கௌரவம் அதிகமாகும் அளவிற்கு, அதாவது கௌரவத்தை பயனாளிகள் நாம் கொடுக்கும் அளவிற்கு நன்மை செய்யும் தெய்வங்களுக்கு பலம் அதிகமாகிறது. அதனால் அவர்கள் இன்னமும் நமக்கு சாதகமாக இருப்பார்கள். இந்த விஷயத்தில் நாம் சாதாரணமாக மனிதர்களிடத்திலும் பார்க்க முடியும். என்ன? அதே போலத்தான் தெய்வங்களும். அதனால் கோவிலில் அல்லது எங்கோ ஒருவருக்கு தெய்வத்தின் சந்நிதியிலிருந்து அணிவிக்கப்பட்ட மாலை, கொடுக்கப்பட்ட பிரசாதங்கள் எதையும் நம் தெய்வத்திற்கு திருப்பி கொடுக்க கூடாது, தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி திருப்பி கொடுத்தால் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரிதான், நம்ம அவரை கொஞ்சம் தரம் குறைவாக நடத்துகிறோம் அப்படின்னு பொருள். அடிக்கடி அதை வழக்கமாக வைத்து கொண்டிருந்தால் நம்ம அவரை ரொம்ப கேவலமா நினைக்கிறோம், நடத்துறோம் அப்படின்னு பொருள் ஆயிடும். அது அவர்களின் கௌரவத்தை குறைக்கும். மெல்ல மெல்ல நாம் முன்பு பார்த்ததை போல பலத்தையும் குறைக்கும். பலம் குறைந்த யாராலும் நன்மைகளை செய்ய இயலாது. உண்மைதானே? அதே போல இங்கே நாம் இதே கண்ணோட்டம், கணக்குகள், தத்துவங்களுடன் நாம் இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும்.
அதுவும் முக்கியமானதுதான். என்னன்னா, கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அர்ச்சகருக்கு என்று ஒரு காணிக்கையை, தட்சிணையை அவருடைய தட்டில் வைக்கிறார்கள். தெய்வத்திற்கு என்று காணிக்கையை உண்டியலில் போடுகிறார்கள் அல்லது நேரடியாக செலுத்துகிறார்கள் அலுவலகத்தில் அல்லது நிர்வாகத்தினரிடம். என்ன அப்படி இதில் தெய்வத்திற்கு அளிப்பதில் சிறந்த விஷயம் என்னவென்றால், இன்று அலுவலக நிர்வாகங்களுக்கு உள்ளே இருக்கும் கோவில்களில், குறிப்பாக அரசு நிர்வாகத்திற்கு கீழே இருக்கும் கோவில்களில் உண்டியலில் போடுவதை விட ரசீது பெற்றுக்கொண்டு அலுவலகத்தில் செலுத்துவது நல்லது. ஏனென்றால் உண்டியலில் போடப்பட்ட பிறகு அது பல அரசு ஊழியர்களின் கைகளின் வழியாக செல்கிறது. நமக்கு நன்றாக தெரியும் அரசு ஊழியர்கள் எப்படி வேலை செய்பவர்கள் என்று. அவர்களுக்கு அங்கு பக்தியும் கிடையாது, நேர்மையும் கிடையாது. கூலிக்கு வேலை செய்பவர்கள், கிடைத்ததில் சுருட்டி கொள்ளலாம் என்ற மனநிலையுடன் இருப்பவர்கள். கோவிலுக்கு வரும் பக்தர்களை பணம் காய்க்கும் மரங்கள் என்று நினைப்பவர்கள். பணம் காய்க்காத மரத்தை திட்டி திட்டி எரிப்பவர்கள். அப்படிப்பட்டவர்கள் உண்டியல் எண்ணும் பொழுது எந்த மனநிலையுடன் எண்ணுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் தெய்வத்திற்கு பிடிக்காத செயல். அதெல்லாம் தெய்வத்தை அவமதிக்கும் செயல்கள். அப்படி தொடர்ந்து நடந்தால் தெய்வங்கள் பலத்தை இழப்பார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் உண்டியலில் போடுவதை விட ரசீது பெற்றுக்கொண்டு அலுவலகத்தில் செலுத்துவதே சிறப்பானது. ஆகட்டும், இப்போ இந்த தட்டில் அர்ச்சகருக்காக வைக்கிறோம் ஒரு காணிக்கையை, தட்சிணையை. அதை நாம் எதற்காக வைக்கிறோம் என்றால், அரசோ ஒரு கோவில் நிர்வாகமோ மிக ஒரு சொற்பமான கூலியை மாத்திரமே அவர்களுக்கு கொடுக்கும். அதை வைத்துக்கொண்டு உயிர் வாழ்வதே கடினம், குடும்பத்தை நடத்துவது கடினம். ஆகட்டும், ஆனால் வெறும் உயிர் வாழ்ந்தாலோ குடும்பத்தை நடத்தினாலோ வேறு எந்த தகுதிகளும் இல்லாமல் ஒருவரால் தெய்வங்களை பராமரித்து விட முடியாது. தெய்வங்கள் தவங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள். தவம் உள்ளவர்கள் கேட்டால் கிடைக்கும், சொன்னால் நடக்கும். தவம் இன்னும் இன்னும் அதிகமானால் அவர்களின் உத்தரவுகளுக்கு தெய்வங்கள் பணிவார்கள். அதனால்தான் நாம் பார்க்கிறோம், நம்முடைய சரித்திரத்தில் விஸ்வாமித்திரர் என்று மிகப்பெரிய தபஸ்வி இருந்தார். அவர் ஒரு நிகழ்வில் புதியதாக ஒரு தேவலோகத்தை படைக்க முடிவு செய்தார். எல்லா தெய்வங்களும் பணிந்து வந்து அவருக்கு அதை பூர்த்தி செய்து கொடுத்தார்கள். ஏனென்றால் தவம் இருக்கும் இடத்தில் அவர்கள் பணிகிறார்கள். ஏனென்றால் அந்த தவங்கள் தெய்வங்களை நோக்கி செய்யப்படுவன. அந்த அன்பில் தெய்வங்கள் மகிழ்பவர்கள், அந்த உறுதியில் மகிழ்பவர்கள். அந்த தவங்கள் தெய்வங்களின் பலத்தினை அதிகமாக்குகின்றன, தெய்வங்களின் கௌரவத்தை அதிகமாக்குகின்றன. அதனால் தெய்வங்களின் பலமும் அதிகமாகிறது. அந்த தவமுறைகளை முறையாக தகுதி உள்ளவர்களிடம் கற்க வேண்டும். அதை ஒரு நாளில் கற்க முடியாது, பல ஆண்டுகள் ஆகும். ஒரு முறை கற்றதுடன் முடிந்து விடாது. வாழ்நாள் முழுவதும் மேலும் மேலும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அவைகளை கடைபிடிப்பதும் சுலபம் கிடையாது. அதற்காக நிறைய வழிகளை தாங்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தவங்கள் பலனை தரும், சும்மா கொடுத்துறாது. பல பேர் நினைச்சுக்கிட்டாங்க, கோவிலில் அர்ச்சனை பண்றது அப்படின்னா சாமிக்கு பூ அள்ளி போடுறது, ஒன்னு ஒன்னா மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அப்படின்னு. அப்படி கிடையாது. அது சுலபமான வேலை இல்லை. பார்ப்பதற்கு சுலபம். அதை சொல்ல வேண்டும் என்றால், அந்த பூவை எடுத்து போட வேண்டும் என்றால், அது அவர்களுக்கு உள்ளே மிகப்பெரிய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களின் எண்ணத்தில் அது ஆற்றலை உறிஞ்சி எடுக்கக்கூடிய வேலை. ஒரு 100 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி அது உறிஞ்சி எடுத்துரும். அது மாத்திரம் இல்லை, அந்த எண்ணங்களை அப்படி நடத்த வேண்டும் என்றால், வீட்டுல தண்ணி அடிச்சிட்டு முனியாண்டி விலாஸ்ல போய் ஒரு வீசிட்டு, ஆபீஸ் டைம் ஆயிடுச்சுப்பா 10 மணிக்கு நான் கோவில்ல இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு, உடனே
பூத்தட்டை எடுத்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டு போட்டா அதெல்லாம் ஒன்றும் பலனை தராது, தொல்லையை வேணும்னா தரும். ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தெய்வத்திற்காகவே வைத்திருக்க வேண்டும். அவர் எதை செய்தாலும் அதற்கெல்லாம் குருநாதர்களின் பயிற்சிகள் உள்ளன. அந்த இடங்களில் கற்றுக்கொண்டு அப்படியே வாழ வேண்டும். வேறு பார்வையின்படி இந்த உலகத்தை பார்க்கவே கூடாது. எப்படி வேதங்கள் சொல்கின்றனவோ இந்த உலகத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்று அப்படியேதான் பார்க்க வேண்டும். அந்த தவங்களில் சிலர் 90 மதிப்பெண் வாங்குகிறார்கள், சிலர் 80, சிலர் 60, சிலர் 40, சிலர் 95, சிலர் 99, இப்படி வேறு வேறு அளவுகளில் இருக்கிறார்கள். அந்த தவங்களுக்கு உரிய மரியாதை காட்டப்பட வேண்டும் அவர்களிடத்திலும். அப்பதான் அவர்கள் நம்மிடம் மகிழ்ந்து இருக்க முடியும். அவர்களுக்கு கொடுக்கும் கௌரவம் அவர்களின் தவத்தை பலமாக்குகிறது, தவத்தின் பலன்களை அதிகமாக்குகிறது. அவர்களை அவமதித்தால் அவர்களின் மனம் வாடுகிறது. அதனால் அவர்களின் பிரார்த்தனைகள் அல்லது பணிகள் அவ்வளவு பலமாக இருப்பதில்லை. அதனால் சிறந்த பலனையும் தருவது இல்லை. எப்படி ஒரு தொழிலாளி தனக்கு உரிய சேவைகளை செய்தால் அந்த சேவைகளில் முதலாளி மகிழ்கிறார். அந்த சேவைகளில் குறைவுகள் இருந்தால் அங்கே முதலாளி திருப்தியாவது இல்லை. அதே போலத்தான் இந்த அர்ச்சகர்களின் சேவைகள் தரமாக சிறப்பாக இருந்தால் அங்கு தெய்வங்கள் மகிழ்ந்து இருப்பார்கள். அர்ச்சகர்களிடம் தவம் இல்லை, அவர்களின் பணியில் சேவைகளில் சிறப்பு இல்லை என்றாலும் தெய்வங்கள் மகிழ்வது இல்லை, பலம் பெறுவதும் இல்லை. அங்கே உண்மையை சொன்னால் ஒரு கோவிலின் சக்தி என்பதை பல காரணிகள் முடிவு செய்கின்றன. அந்த கோவிலில் பயன்படுத்தப்படும் மந்திரங்கள், அந்த கோவில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பொழுது ஏற்படுத்தப்பட்ட பலம், அந்த கோவில் அந்த ஊரில் எந்த திசையில் இடத்தில் வாஸ்துப்படி அமைந்து உள்ளது என்பது, அந்த கோவில் எப்படி வாஸ்துப்படி அமைந்து உள்ளது என்பது, அந்த கோவிலுக்கு கொடுக்கப்படும் மரியாதை என்ன என்பது, கோவிலை சுற்றி எவ்வளவு இடம் தெய்வத்திற்காக ஒதுக்கப்பட்டு உள்ளது என்பது, அந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் எவ்வளவு பேர், திருடர்கள் எவ்வளவு பேர் என்பது என்று ஏராளமான காரணிகள் உள்ளன. இவற்றிலேயே மிக மிக முக்கியமான காரணி, கோவிலின் பலத்தில் 80% முடிவு செய்யும் காரணி இவைகளில் எதுவும் இல்லை. அந்த கோவில் தெய்வங்களை பராமரிக்கும், அந்த கோவில் தெய்வங்களுக்கு சேவைகளை செய்யும் அர்ச்சகர்கள் கடைபிடிக்கும் தவமே 80% பலத்தை முடிவு செய்கிறது. ஏனென்றால் தெய்வங்கள் தவத்தை விரும்புபவர்கள், தவம் செய்பவர்களை விரும்புபவர்கள், தவம் செய்பவர்களின் சொற்களை உத்தரவுகளாக ஏற்பவர்கள். அதனால்தான் தவத்தில் சிறந்த அர்ச்சகர்களை நாம் நமக்காக பிரார்த்தனை செய்ய சொல்லி நாம் பணிக்கு அமர்த்துகிறோம். அது கோவில் போன்ற தீர்த்த யாத்திரை ஸ்தலங்களிலும் சரி, அல்லது வீட்டில் கிரக பிரவேசம், திருமணம், கணபதி ஹோமம் போன்ற பலவிதமான சடங்குகளிலும் சரி. முன்பு நம் மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த மன்னர்களுக்கு இந்த கல்வி கொடுக்கப்பட்டு இருந்தது, இந்த ஆன்மீக கல்வி. எதையெல்லாம் அர்ச்சகர்கள் கற்று கடைபிடித்தார்களோ அதையெல்லாம் மன்னர்களும் மன்னர்களின் வீட்டு குழந்தைகளும் கட்டாயம் கற்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் வாழ்க்கையில். அப்பொழுதுதான் அவர் இவர்களை புரிந்து கொண்டு பராமரிக்க முடியும் என்பதால். ஆனால் இன்று வரும் அரசு என்பது நம் நாட்டின் மீது படையெடுத்து வந்த மற்றவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அரசு முறை, நிர்வாக முறை, சட்டதிட்ட முறை. அதன்படி இன்று ஆட்சியில் இருப்பவர்களுக்கு
இதை பற்றிய அறிவு இருக்க வேண்டும் என்று கட்டாயம் எதுவும் கிடையாது. அவர்கள் நல்ல ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்பதும் கட்டாயம் கிடையாது. அவர்கள் ஒழுக்கமாக வாழ்பவர்களை மதிக்க வேண்டும் என்றும் கட்டாயம் எதுவும் கிடையாது. அதனால் அவர்கள் இந்த இடத்தில் இந்த தவம் செய்யப்படுகிறதே இந்த அர்ச்சகர்களால், அதற்கு என்று ஒரு சிறப்பான அந்தஸ்து அல்லது கௌரவத்தை எதையும் சட்டப்படி கொடுக்க முடியாது. அதனால் அந்த ஆட்சியாளர்கள் இந்த அர்ச்சகர்களுக்கு எதையும் சட்டப்படி உரிய மரியாதைகளை கொடுக்க முடியாது. அவர்கள் இந்த அரசு சட்டத்தின் கீழ் என்ன செய்ய முடியுமோ அவைகளை மட்டுமே தான் செய்வார்கள். அதை மட்டுமே வைத்துக்கொண்டு இந்த தவங்களை ஒருவரால் கடைபிடிக்க முடியாது, தவமுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. அதனால் நம் சமூகத்தில் இந்த விபரத்தை அறிந்த பெரியவர்கள் பலர் காணிக்கைகளை கொடுக்கும் பழக்கத்தை வைத்துக் கொண்டு உள்ளனர். அந்த காணிக்கைகளில் தான் அவர்கள் வாழ்கிறார்கள். அந்த காணிக்கைகள் மிகுதியாகும் அளவிற்கு தரமான அர்ச்சகர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஒன்றும் மது மாமிசம் கேளிக்கை ஆடம்பரம் என்று செலவிடுவதில்லை. அவர்கள் மீண்டும் மீண்டும் தெய்வ காரியங்களிலும் இந்த தவங்களிலும் தான் செலவிடுகிறார்கள். அதனால் அது அந்த தவத்திற்கு மிகவும் உதவி செய்கிறது, கௌரவத்தை சேர்க்கிறது. அதனால் அதை செய்த புண்ணியம் இந்த தட்சிணையை அளித்த பக்தருக்கு கிடைக்கிறது. இது மிகச் சிறந்த ஒரு நன்மை. அதாவது நமக்கு 2 கடன்கள் இருக்கிறது. ஒன்று தெய்வ கடன், இன்னொன்று ரிஷி கடன் என்று சொல்லப்படுகிறது. இரண்டும் வேறு வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வ கடன் என்பது தெய்வங்கள் நமக்காக செய்யும் நன்மைகளுக்கு நாம் நன்றி உணர்வுடன் அன்புடன் கொடுக்கும் காணிக்கை, நன்மைகள், அர்ப்பணங்கள் என்று பொருள். ஆனால் ரிஷி கடன் என்பது வேறு. நமக்கு ரிஷி ஸ்தானத்தில் வாழ்ந்த குருநாதர்கள், ஞானிகள், சந்நியாசிகள், துறவிகள், சித்தர்கள், முனிவர்கள், இப்படி பலர், சொற்பொழிவாளர்கள், கதா காலக்ஷேபம் செய்பவர்கள், பக்தி பாடல் பாடுபவர்கள், பக்தி நடனங்களை ஆடுபவர்கள், பக்தி கதைகளை சொல்பவர்கள், பக்தி உபதேசங்களை வழங்குபவர்கள், இப்படி பலர். இவர்கள் சாஸ்திரப்படி தவமாக வாழ வேண்டும் என்று உள்ளது. அப்படி அவர்கள் தவமாக வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு நாம் உரிய மரியாதையை, கௌரவத்தை, ஒத்துழைப்புகளை கொடுத்தால் அது நமக்கு இருக்கும் இந்த ரிஷி கடனை தீர்க்கிறது. இந்த இரண்டுக்கும் இன்னொரு வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்வோம். தெய்வ கடன்களை நாம் தீர்த்து தெய்வங்களுக்கு இன்னும் இன்னும் நன்மைகளை செய்யும் பொழுது நமக்கு வளமான வாழ்க்கை அமைகிறது. ரிஷி கடனை தீர்த்து ரிஷி சாஸ்திர விஷயங்களில் நாம் நன்மைகளை அதிகமாக செய்யும் அளவிற்கு நமக்கு சுகமான வாழ்க்கை அமைகிறது. வளமான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை இரண்டும் வேறு வேறு என்பது நமக்கு தெரியும். அதனால் தெய்வங்களுக்கு உத்தரவு கொடுத்து நாம் விரும்பிய இடத்தில் அமர வைப்பவர்கள் இந்த குருநாதர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் குருநாதர்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதையை நாம் குறைத்து மதிப்பிடக் கூடாது. குருநாதர்கள், அதாவது அர்ச்சகர்கள் மகிழ்ந்து இருக்கும் இடங்களில்தான் தெய்வங்கள் மகிழ்ந்து இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விபரங்கள் தெரியாத பலர் கோவில் நிர்வாகத்திற்கு வரும் பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த அர்ச்சகர்களை சற்று தரம் குறைவாக நடத்தி விடுகிறார்கள். அதனால் காலப்போக்கில் அந்த கோவிலில் தெய்வங்கள் பலத்தை இழக்கிறார்கள். அந்த கோவிலும் மங்கத் துவங்கி விடுகிறது. இன்றும் இது போன்ற செயல்பாடுகளில் ஒன்றாக நாம் ஒரு காட்சியை பார்க்க முடியும். அர்ச்சகர்களுக்கு தட்டில் காணிக்கை வைக்க வேண்டாம் என்ற குறிப்பு பலகைகள் இருக்கின்றன. அப்படி
செய்யும் பொழுது என்னாகிறது என்றால், அந்த பலகையை வைத்த நிர்வாகம் சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய தோஷத்தை கொடுக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல தட்டில் வைக்க விரும்பி வைக்க இயலாமல் போனதால் வருந்துகிறார்களே, அந்த வருத்தத்திற்கு உரிய சாபமும் அவர்களுக்கு வரும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல தட்டில் காணிக்கை வைக்காததால் ஒரு பெரிய நஷ்டம் ஏற்படுகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன, வைத்தால் என்ன புண்ணியம் பாக்கியம் கிடைக்குமோ அதை சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் போய்விட்டது. அதை சம்பாதிக்க வேறு என்ன வாய்ப்பு என்பதை நாம் தேடி அலைய வேண்டும். சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த காசை நீங்க அனாதை இல்லத்திற்கு கொடுக்கலாமே என்று. அதற்கென்று வேறப்பா கொடுக்க கூடாதுன்னு யாரு சொன்னா? நானும் சொல்றேன், இந்த அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கிற சம்பளம் என்ன, அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கிற சம்பளத்தெல்லாம் எடுத்து அனாதை இல்லங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒவ்வொன்றுக்கும் உள்ள செலவீட்டு கணக்குகள் வேறு வேறு. ஒரு குடும்பத்தில் வருமானம் வருகிறது என்றால் வாங்கிய சம்பளம் முழுவதையும் சாப்பாட்டுக்கு பயன்படுத்த முடியுமா? வாங்கிய சம்பளத்தை முழுவதையும் இன்டர்நெட்டுக்கே பயன்படுத்த முடியுமா? அல்லது வாங்கிய சம்பளத்தை முழுவதுமாக உடைகளுக்கு பயன்படுத்த முடியுமா? வாங்கிய சம்பளத்தை முழுவதையும் நகைகளுக்கு பயன்படுத்த முடியுமா? குழந்தை முக்கியம்தான், அதனால் வாங்கிய சம்பளத்தை முழுவதையும் குழந்தைக்கு உணவு பொருள், விளையாட்டு பொருள் என்று மட்டும்தான் வாங்க வேண்டும் என்று சொல்ல முடியுமா? முடியாது. நாம் அனைத்தையும் பங்கிட வேண்டி உள்ளது. அதே போலத்தான் அதற்கு என்று உரிய செலவுகளையும் அந்தந்த இடங்களில் தான் செய்ய முடியும். எந்த செலவை சொன்னாலும் உடனே அதை செய்வதற்கு பதிலாக அனாதை இல்லத்திற்கு கொடுக்கலாம் என்று சொல்ல முடியாது. ஆனால் பக்தி, ஆன்மீகம் இவைகளை பற்றிய கல்வி இல்லாத பலர் வேறு எதற்கும் செலவாகும் நிதிகளை எல்லாம் அனாதை இல்லத்திற்கு கொடுக்கலாமே என்று பேசுவது இல்லை. சாராய கடைக்கு செலவாகும் செலவை கூட அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள், ஊக்குவிக்கிறார்கள். ஆனால் கோவிலில் இதுபோல் காணிக்கையாக கொடுக்கும் செலவுகள், பண்டிகைகளை கொண்டாட ஆகும் செலவுகள், தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கும் செலவுகள், இது போன்று நம்முடைய தர்மம், பண்பாடு சார்ந்த விஷயங்களில் ஆகும் செலவுகளை மட்டும் என்ன சொல்கிறார்கள்? அனாதைகளுக்கு கொடுக்கலாமே, ஏழைகளுக்கு கொடுக்கலாமே என்று. அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் கொடுப்பதை இந்த நாடு வழக்கமாக வைத்துக் கொண்டு உள்ளது. இதை வெள்ளையர்களோ அரசாங்கமோ இங்கு யாருக்கும் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. ஆகட்டும், அடுத்து இப்பொழுதெல்லாம் தட்டில் வைக்கப்பட்ட காணிக்கைகளை யாரோ எடுத்து உண்டியலில் போடுவதாகவும் நாம் அறிய வருகிறோம். இப்பொழுது நாம் சொன்னதிலிருந்தே இது என்ன பலனை ஏற்படுத்தும், என்ன விளைவை ஏற்படுத்தும் என்பது நமக்கு புரிந்திருக்கும். தவமுடைய அர்ச்சகர்கள் வாழ்க்கையில் சிரமங்களை சந்தித்தாலோ மனம் வருந்தினாலோ அது மிகப்பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற செயல்கள் தெய்வங்களுக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தும். தெய்வங்களும் அந்த இடத்தில் கௌரவங்களை இழக்கிறார்கள். அர்ச்சகருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நிதியை தனக்கு அர்ப்பணிக்கிறார்களே, அந்த அளவிற்கு நான் கேவலமாக போய்விட்டேனா? எனக்கென்று ஒரு சுய கௌரவம் கிடையாதா? எனக்கென்று கொடுக்க இயலாதா? அதற்கு மனம் இல்லையா? இன்னொருவருக்கு கொடுத்ததை தான் பிடுங்கித் தர வேண்டுமா? அதுவும் எனக்கு சேவை செய்தவனுக்கு வந்த கூலியை பிடுங்கி எனக்கு கொடுப்பதால் எனக்கு என்ன லாபம்? அவன் வருந்தினால், அவன் இந்த தொழிலை விட்டுவிட்டு நாளை வேறு தொழிலுக்கு சென்றால் என் நிலை என்ன ஆனது? அவன் சௌகரியமாக இல்லை என்றால் அவனால் எனக்கு எப்படி சிறந்த சேவைகளை தர முடியும் என்பதெல்லாம் இந்த தெய்வங்களின் நிலைப்பாடாக ஆகிறது. அதனால் தெய்வங்கள் அந்த இடத்தில் இருக்க விரும்புவது இல்லை. ஏனென்றால் தெய்வங்கள் அவமானங்களை ஏற்பது இல்லை. கௌரவிக்கப்படும் இடங்களில் மகிழ்பவர்கள் தெய்வங்கள். வாகனங்கள், கம்ப்யூட்டர்கள் போன்ற எந்திரங்கள் ஒரு தள விஞ்ஞானத்தில் கட்டமைக்கப்பட்டவைகள். அதாவது ஸ்தூல விஞ்ஞானம் அல்லது பரு அறிவியலின் கீழ் அமைக்கப்பட்டவைகள்.
ஏனென்றால் அவைகள் பருப்பொருள்களை மட்டுமே வைத்து கட்டப்பட்ட அமைப்புகள். கோவில்கள் வெறும் செங்கல், சுண்ணாம்பு, சிமெண்ட் போன்ற பருப்பொருள்களை மட்டுமே வைத்து கட்டப்பட்டவைகள் கிடையாது. அங்கே பரு, அரு, கரு என்ற 3 விஷயங்கள் ஸ்தாபனம் செய்யப்படுகின்றன, நிர்மாணம் செய்யப்படுகின்றன. இந்த 3 அடுக்குகள் அங்கு நிர்மாணம் செய்யப்படுவதால் 3 விஞ்ஞானங்களின் அடிப்படையில் கோவில்கள் வேலை செய்கின்றன, நன்மைகளை தருகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓரடுக்கு விஞ்ஞானத்தை மட்டுமே உடையவர்களால் இங்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொள்ள இயலாது. எப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு கார் மெக்கானிக் கம்ப்யூட்டரின் பழுதினை நீக்க இயலாதவராக இருக்கிறார், ஒரு மிகச்சிறந்த கண் மருத்துவர் ஒரு காரின் பழுதினை நீக்க இயலாதவராக இருக்கிறார். ஏனென்றால் அந்தந்த துறைகள் வேறு. ஒருவர் அறிவாளி என்பதாலேயே அவருக்கு உலகில் எல்லாம் தெரிந்திருக்கும் என்று பொருள் கிடையாது. அப்படி கோவில் சார்ந்த விஷயங்களிலும் வழிபாடுகள் சார்ந்த விஷயங்களிலும் இந்த 3 அடுக்கு விஞ்ஞானம் உள்ளவர்களின் வழிகாட்டுதலே மிகச்சிறந்த பலன்களை கொடுக்க வழிகளை ஏற்படுத்தி தரும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இப்பொழுது சொல்லப்பட்ட விளக்கங்கள் இந்த 3 அடுக்கு விஞ்ஞானங்களின் அடிப்படையில் சொல்லப்பட்டவைகள். அவைகளை நாம் மேலும் மேலும் புரிந்து கொள்ளும் அளவிற்கு நம் வாழ்க்கையில் தெய்வங்களின் அனுக்கிரகம், அருள் மிக அதிகமாக இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். அதனால் இந்த உணர்வுடன் நாம் மேலும் மேலும் சிறந்த புண்ணியங்களை சம்பாதித்து சிறந்த சுகமான வாழ்க்கையை அனுபவிப்போமாக. வாழ்க பாரதி, வாழ்க பாரதம், வாழ்க பாரத பண்பாடு.